என்னுயிர் ஒருவருக்கும் சொந்தவங்களுக்கும் பட்டாசுக்கான சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ வந்து லேட்டாக போடுறோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால வீடியோ வந்து லேட்டாக போடுறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு? இன்னொன்று ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகில் நிறையா விபத்துகள், பட்டாசு விபத்து, பல்வேறு விபத்துகளை இழந்து வாழும் உறவினர்கள் மற்றும் சொந்தங்கள் அவர்கள் வாழ்ந்து எவ்வளவோ நல்லது செஞ்சுருப்பாங்க. இந்த ஏதாவது சூழ்நிலை காரணமாக அவர்களை இழந்து வாழும் குடும்பங்களுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் அவங்க ஆத்மா சாந்தியோடைய எல்லா இறைவனையும் நம்ம வேண்டிக்கிறோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக இந்த உலகில் பிறந்திருக்கும் அனைத்து குட்டீஸ்களையும் இந்த உலகிற்கு வரவேற்கிறோம். வாழ்க்கைங்கிறது ஒரு செகண்டில் என்னாலும் மாறும். அதனால் எப்போயும் அன்பாக பாசமாக எப்போயும் இருப்போம். இன்னொன்று என்னடா இப்போ போய் தீபாவளி முடியட்டத்தில் வீடியோ போடான்னு தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம் நீங்கள், சரிங்களா? அதாவது எங்களுக்கு பட்டாசுலாம் வந்து எல்லாத்துலையும் இல்லை ஆபத்து இருக்குது. எங்கள் பட்டாசுலாம் நிறைய ஆபத்து இருக்குது. இன்றைக்கி கூட செவ்வாய்ச்சில் ஒரு பட்டாசு கடையில் வந்து விபத்து ஏற்பட்டுச்சு. உயிர் சேதம் எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, சரிங்களா? அதனால் எல்லாமே இருக்க வரைக்கும் ஒரு அன்பாக பாசமாக இருங்க, சரிங்களா? நல்லதே நடக்கும். நாங்கள் நல்லாவே பண்ணுவோம். அந்த தீபாவளியிலேருந்து எல்லாரோட கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு சந்தோஷமாக இருப்போம், சரிங்களா? எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கும் 1000 கஷ்டம் இருக்குது, நானும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க. புது வெரைட்டி வெடி எல்லாமே வந்திருக்கு. நம்ம வருஷம் வருஷம் சொல்கிறோம் என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு எல்லாமே காமிப்பாங்க. நிறைய பேர் ஆன்லைனில் போய் ஏமாந்துட்டேன் சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணுறாங்க, சரிங்களா? யாரும் முடிஞ்ச அளவு ஆன்லைனில் ஏமாறாதீங்க. கஷ்டப்பட்டு உழைச்ச காசு யாரும் ஆன்லைனில் போய் ஏமாற வேண்டாம். நல்லபடியாக நீங்கள் போய் உங்கள் பக்கத்தில் உள்ள யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்க கடைக்கு போனாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் போய் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் போயிருக்கியா, அந்த கடைக்கு போயிருக்கியா, ஒரு 4 கடையில் விசாரிங்க. ஏன்னா 1300 ஃபேக்ட்ரி இருக்குது. ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலும் ஒவ்வொரு ரேட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டை மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த கடையில் கம்மியாக கொடுக்காங்க, இந்த கடையில் நீங்கள் எதுக்குன்னு அதிகமாக கொடுங்க கேட்காதீங்க. ஏன்னா அவங்களும் நகை நட்டு எல்லாத்தையும் பத்திரம் எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு தொழில் நடத்துவோம். 1 லட்ச ரூபா வியாபாரம் பார்த்தோம்னா 25,000 கிடைக்கும். 25,000 சேலரி, ஆட்டோ வாடகை எல்லாம் போக 15,000 கிடைக்கும். 15,000 வச்சு நாங்கள் ஏதோ ஒரு 2-3 மாதம் உங்கள் தயவலாக நாங்கள் வந்து வயிறார சாப்பிட்டு ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சி கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நீங்கள், சரிங்களா? உறவுகளே, நல்லா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க நீங்கள், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் புது புது வெரைட்டியாக வந்திருக்கு. எல்லாம் நிறைய வெரைட்டி வந்திருக்கு. கையில் வச்சு வெடிக்கணும். ஆனால் குழந்தைய ஃபுல்லாக ரொம்ப சேஃப்டியாக வெடிங்க, சரிங்களா? எப்பயுமே கையில் வெடிக்க வெடினாலும் கொஞ்சம் சேஃப்டி வச்சுக்கணும், பார்த்துக்கோங்க. பற்ற வைக்கிறது எல்லாமே நடைமுறை எல்லாமே சொல்லித்தரேன். அடுத்தடுத்து வீடியோ நம்ம கண்டினியூவாக போட்டு கொடுக்குறேன். நீங்கள் பட்டாசு வேணும் அப்படின்னோம்னா நம்மளால் தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், சரிங்களா? அதனால் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நான் வெப்சைட்டு படிக்கல, ஒன்றும் செய்யலை. வெப்சைட்லாம் நமக்கு தெரியாது. வாட்ஸ்அப்பில் நான் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள், சரிங்களா? நீங்கள் வெடி வாங்காட்டாலும் இங்கே எங்கே வெடி எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகனு சொன்னாலும் நாங்கள் அந்த அட்ரஸ் தரோம், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. எங்கள் இடத்த வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் விருப்பம், உங்களோட மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த வெடி வாங்கின சந்தோஷம் இருக்கணும். அதே மாதிரி 4 ரூபாய்க்கு கொடுக்க, 3 ரூபாய்க்கு கொடுக்க, 5 ரூபாய்க்கு கொடுக்கணும் ஒவ்வொருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க. 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு குறி வெடி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம போய்கிட்டு எப்படா வெடிக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பக்கத்து வீட்டுக்குள்ளே நான் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தால் நல்லா வெடிச்சுன்னு சொல்லுவாங்க. பிள்ளை சந்தோஷம் தானே நம்ம வாழ்கிறோம். அதனால் கொஞ்சம் வாங்குறப்போ குவாலிட்டியை பார்த்து வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்தோஷமாக இருங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இன்றைக்கி உள்ள வீடியோ இதை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மகிட்ட இந்த நம்மகிட்ட இருக்குது, இந்த வீணை இருக்குது, நம்ம இந்த ஸ்குவாடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அனுமானோட ஆயுதம் இருக்குது, இதோட பாம்பு இருக்குது, எல்லா வெரைட்டியும் இருக்குது. தினம் ஒவ்வொன்றா போடுவோம். தினம் ஒரு 2-3 வீடியோ போடுவோமே உங்களுக்கு, எல்லாமே போட்டு கொடுப்போம், சரிங்களா? சும்மா நல்லா மனசில் சந்தோஷமாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷம் போட்டாங்க. எல்லாம் நிறைய பேர் யூடியூப்லாம் கூப்பிட்டு வராங்க செய்கிறாங்க. நமக்கு அந்தளவுலாம் கிடையாது. நம்ம பேசுவோம், எப்பயும் போல் இருப்போம். உங்களுக்காண்டி, உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் சொந்தமும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொந்தங்களுக்காண்டியும் நான் எப்பயுமே எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சி நாம் இருந்து போகிறோம், சரிங்களா? நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க. விஷயம் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி, சரிங்களா? நான் வியாபாரத்துக்காண்டி பேசலை, ஒரு உறவாக நான் பேசுகிறேன். சந்தோஷமாக இருங்க, சரிங்களா? எப்பயும் மனசு விட்டு பேசுங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 2 வாரம் தான் இருக்குது. மழை பெஞ்சிருக்கு 3 நாளாக எங்கள் ஊரில் தாயல்பட்டியில். அதனால் கொஞ்சம் வரணும், வேகமாக வாங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட அட்ரஸ் அந்த கடைக்காரங்க சொந்த கடைக்காரங்களா என்னன்னு தெளிவாக நீங்கள் பேசி செஞ்சு அவங்கள்ட்ட வாங்குங்க. நன்றி, வணக்கம்.